தஆலா வபரகாத்துஹு. நான் ஹஸ்னியா 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்னைக்கு பார்ட் 3 முஸ்லிம்ஸ் எப்படி தொழுகணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு பேண்ட்டு இந்த கால் ஃபுல்லாக இப்படி இருக்கணும், டைட்டாக இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது, லூஸாக இருக்கணும், 2 காலுக்குமே. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டுருக்கணும்னா, ட்ரெஸ்ஸு நம்ம இங்கே இருக்கல இடுப்பு முடியும் போட்டிருக்கணும். இவ்வளோ தூரம் இப்படி இடுப்பு தெரியுற மாதிரி அந்த மாதிரி போட்டுருக்காது. மக்களே நம்மளோட கை ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் குருக்கா போட்டு கூட தொழுகலாம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கையை இப்படி எடுத்துக்கணும். கையை எடுத்து அல்லாஹு அக்பர் இப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த 2 கையும் எடுத்து இப்படி உள்ள வச்சு துவா ஓதுனதுக்கப்புறம் முட்டி இப்படி இப்படியோ இப்படியோ போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இப்படி வைக்கணும். இப்படி நீங்கள் சுபஹானல்லாஹ் 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 இப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துடும். வந்த உடனேயே இப்படி கீழே போய் உட்காந்து அல்லாஹு அக்பர் எப்படிங்கணும். இந்த சைடு இல்லை, இந்த சைடு இப்படி கிராஸ் ஆகும். எப்படி போகணும், இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி உள்ள இப்படி போகக்கூடாது, அது தப்பு. இப்படிதான் போகணும், உள்ள போகணும். இப்படிதான் கரெக்ட், இப்படிதான் போகணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து உட்காந்துக்கிட்டு நம்ம 2 ரக்காத்து இல்லைன்னா 3 ரக்காத்து 4 ரக்காத்து முடிச்சிட்டோம்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரைட் சைடு தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்துஹு. இவ்வளோதான் தொழுகை மார்க்கம். எப்படி இருக்கு துவா நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அல்லாஹு அக்பர் இப்படிங்கணும். உள்ளே போய் ஒரு துவா நம்ம அது சூறா தான் அப்படி நின்றுட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் கீழே குமியும் போது சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் 3 தடவை சொல்லணும் எல்லாமே. அப்புறம் இது மட்டும் ஒரு தடவை தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா வபரகாத்துஹு. இதுதான் தொழுகையான மார்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா.